டு இடியம் அகாடமி. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்குது சூப்பர் ஃபாஸ்ட். அரவுண்ட் 30 மினிட்ஸ்ல அந்த யூனிட் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு இருக்கோம். யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டீச்சிங் ஆப்டிடியூட். யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அப்புறம் யூனிட் 4 கம்யூனிகேஷன். இந்த 4 வீடியோவும் யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பா இடியம் அகாடமி நீங்க சேனலுக்கு போயிட்டு பிளேலிஸ்ட்ல இருக்கும். நீங்க கண்டிப்பா பாருங்க. எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் யூனிட்டுமே இதுல நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எங்க இடியம் அகாடமில நாங்க சூப்பர் ஃபாஸ்ட் டிஎன் செட்டுக்காக கிராஷ் கோர்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய அதுல டெஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஈஸியா இதே மாதிரி இருக்கு. நீங்க ஈவன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? ஈவன் யூஜிசி நெட்டுக்கும் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. பேப்பர் 1, பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு கண்டிப்பா நீங்க கோர்ஸ்ல வேணா யூஜிசி நெட்டுக்கும் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நம்ம பார்க்க போறது யூனிட் 5 மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். எதெல்லாம் படிக்கணும், அதே மாதிரி மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மேம் மேத்ஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, டச் விட்டு போயிடுச்சு, இப்ப புதுசா படிக்க முடியாது. ஓகே, இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது எல்லாமே ஓரளவு நம்ம ஸ்கூல்ல படிச்சதுதான். அதே மாதிரி நமக்கு யூஜிசி நெட் எக்ஸாம்ல கூட ரொம்ப டஃப்பாலாம் வராதுங்க. மேத்ஸ் கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் இருக்கும். இப்போ ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்களா, அட்லீஸ்ட் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நம்ம ஓரளவு யோசிச்சா பண்ண முடியும். மத்த 2 கொஸ்டின்ஸ் ஓகே டிஃபிகல்ட்டா இருக்கா? விட்டுருங்களா. ஓகே, பட் மேத்ஸ் நல்லா போடுறவங்க அத கூட ட்ரை பண்ணுங்க. ஓகே. சோ மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் அத நான் அப்படியே விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் ரொம்ப ஈஸி சம்ஸ் வரும்போது அழகா 2 மார்க் நம்ம எடுத்துறலாம். ஓகே. சோ கண்டிப்பா வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நெறைய இதுல உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருக்கும். ஜஸ்ட் அப்படியே ரீகேப் பண்ணும்போது இந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் முன்னயே. ஓகேவா? சோ போயிட்டு டைவர்ட் பண்ணாம, ஒரு நோட்டையும், பெண்ணையும் எடுத்துட்டு வந்துருங்க. இந்த பக்கம் சமைச்சுட்டே பண்றேன், வேலை செஞ்சுட்டே பண்றேன்லாம் வேணாம். நமக்கு எக்ஸாம் ரொம்ப கிட்டக்க இருக்கு. நம்ம இதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி தான் ஆவணும். சோ நோட், பென் எடுத்துட்டு வாங்க. இப்ப எதெல்லாம் பண்ண போறோம்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சோ நமக்கு இத பொறுத்த வரைக்கும் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்ல ஆல்பபெட் சீரிஸ் இருக்கு, நம்பர் சீரிஸ், பிளட் ரிலேஷன்ஸ், அப்புறம் டைரக்ஷன்ஸ், அப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட், பிளாக், கேலண்டர், அப்புறம் ரேஷியோ, ப்ரப்போர்ஷன், பெர்சன்டேஜ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஏஜ் ரிலேட்டட் சம்ஸ். ஓகேவா? ரேங்கிங், கொஞ்சம் ரேங்கிங் இருக்கு. அது நம்ம இப்ப எல்லாத்தையும் பார்ப்போம். அப்புறம் ஃபிராக்ஷன்ஸ், அப்புறம் ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம், அப்புறம் ப்ராஃபிட், லாஸ், அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட். இந்த டிஸ்கவுண்ட்ல கொஞ்சம் இந்த சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்னு ஒண்ணு கேட்பாங்க. அது கொஞ்சம் அடிக்கடி வரும். காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ். அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க். சோ மேத்ஸ பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கணும். மேம் எனக்கு மேத்ஸே தெரியாதுன்றவங்க கூட கண்டிப்பா ஆல்பபெட் சீரிஸ் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். பிளட் ரிலேஷன் பண்ண முடியும். டைரக்ஷன் பண்ண முடியும். சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் பண்ண முடியும். கிளாக் பண்ண முடியும். கேலண்டர் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க ஏஜ் ரிலேட்டட் ரேங்கிங் இது கூட ஓரளவு நம்ம யோசிச்சா நம்ம கொண்டு வந்துட முடியும். மத்ததுக்கு வேணா கொஞ்சம் ஃபார்முலாஸ் தேவைப்படுது. மத்தபடி மேத்ஸே எனக்கு தெரியலனா கூட இந்த டாபிக்ஸ்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். ஓகேவா? நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஆல்பபெட் சீரிஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த ஆல்பபெட் சீரிஸ் எப்படி இருக்கும்னா, இந்த ஆல்பபெட் சீரிஸ்க்கு ஃபர்ஸ்ட் இந்த மாரி ஏபிசிடில எழுத கத்துக்கணுங்க. நீங்க எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் ஷீட் குடுப்பாங்க. நம்ம சிபிடி மோட்ல எழுதுறோம்ல. சோ ஒயிட் ஷீட் ஒரு பென் இருக்கும். இத எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா இது ரிலேட்டடா ஒரு சம் நமக்கு வரும். எழுதும்போது எப்படி எழுதணும்னா, ஏலருந்து என் வரைக்கும் எழுதுங்க. மேல 1 டூ 14 போட்டுருங்க. அதுக்கப்புறம் 15, 16, 17 இந்த மாரி எழுதணும். ஸ்ட்ரெய்ட்டா எழுதக்கூடாது. இந்த மாரி எழுதும்போது சர்க்குலரா இருந்தா தான், அந்த சம் நமக்கு ஈஸியா பண்ண முடியும். ஓகேவா? சோ இந்த இடத்துல எப்படி குடுத்திருக்காங்க? சிஎஃப்ஐஎல் குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் லெட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சி இருக்கு, இங்க எஃப் இருக்கு, இங்க ஐ இருக்கு, எல் இருக்கு. ஓகேவா? இது ஒண்ணு நானு நம்பர்ஸோட போறேன்னாலும் 3 பிளஸ் 3 6, 6 பிளஸ் 3 9, 9 பிளஸ் 3 12 அந்த மாரி ஒரு அந்த மாரி போகுது அது. இல்லையா? இல்ல மேம் எனக்கு இது தெரியுது. நடுவுல 2, 2 ஆல்பபெட் விட்டு விட்டு போயிருக்காங்க. அந்த மாரி லாஜிக்ல போறேன்னாலும் போங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. பட் இந்த மாரி வரும்போது ஏபிசிடி எழுதிட்டு, அது கரெக்ட்டா அதே மாதிரி ஆர்டர்ல ஆன்ஸர் இருக்கணும். அதுதான் மெயின். அடுத்தது இது யுஜிசி நெட் 2020ல கேட்ட கொஸ்டின். நார்மலா இந்த மாரி இது கேட்டிருந்தாங்க. ஓடிடி, எஃப்எஃப்எஸ்எஸ்ன்னு இது ஒண்ணுமே இல்ல. 1, 2, 3, 4, 5 அந்த லாஜிக்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ இதுக்கு ஆன்ஸர் 10. அடுத்தது யுஜிசி நெட் 2019ல கேட்ட கொஸ்டின் இது. இப்படி கேட்டிருந்தாங்க.
இத பார்க்கும்போதே நம்ம ஜஸ்ட் இந்த நடுவுல இருக்கிறத பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா வந்துரும். ஏபிசிடி இருக்கு. ஸோ நடுவுல நமக்கு தான் வருது. ஸோ இது 3த்துல தான் ஏதோ ஒரு ஆன்ஸர்ன்னு தெரிஞ்சிருது. ஓகேவா? அதுக்கப்புறம் இத கூட பாருங்க. எம்என்னு இருக்கு. இல்லன்னா ஜே இங்க இருக்கா? அதுக்கப்புறம் கே எங்க இருக்கு? அப்புறம் கேக்கு அப்புறம் எல் எங்க? எல்லுலருந்து எம் எங்க? ஓகேவா? இந்த மாதிரி போனாலும் ஆன்ஸர் வந்துரும். ஜே இங்க இருக்கு, கே இங்க இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டே வருது. ஜே, கே, எல், எம் அப்புறம் என்னு தானே வருது. இல்லையா? ஸோ அந்த லாஜிக் அது. அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இஃப் ஹெச்பியூ இஸ் ஈக்குவல் டூ 9, ஜேஎன்யூனா 9 அப்ப டியூனா என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாரி ஆல்பபெட், நம்பர் 2ம் சேர்ந்து கூட நமக்கு வரும். ஆல்ஃபா நியூமெரிக்கா இருக்கும். 2ம் சேர்ந்து வரும்போது, இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அடிஷனா இருக்கலாம், இல்ல சப்ட்ராக்ஷனா இருந்திருக்கலாம். அத நம்ம எப்படின்னு பார்க்கிறோம். அந்த மாரி பண்ணும்போது, இது 3 ஆல்பபெட்டோட நம்பர ஆட் பண்ணும்போது, நமக்கு இது வருது. அப்ப டியூவ ஆட் பண்ணா 7 வந்துருச்சு. 2019ல கேட்ட கொஸ்டின். சோ பெருசா ரொம்ப டிஃபிகல்ட்டா போவாது மேத்ஸ். கொஞ்சம் நம்ம அந்த சமயத்துல யோசிக்கிறது இம்பார்ட்டன்ட். ஈஸியா தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? கொஞ்சம் அதுக்கு பிராக்டிஸ். அதே மாரி அந்த சமயத்துல ஒரு காம் மைண்டோட அத பார்க்கணும். அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஏபிடி, டிஜிகே இந்த மாரி ஒரு சீக்வென்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது என்ன இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுல ஏதோ ஒரு லாஜிக்க புடிச்சிருங்க. இப்ப ஏங்கிறது இங்க இருக்கு. ஓகே. அப்புறம் டி இருக்கு. அப்புறம் எச் இருக்கு. எம் இருக்கு. எஸ் இருக்கு. இதே லாஜிக்லயே போயிட்டுருக்கு. 1 அப்புறம் 4, 8, 13, 19 இந்த மாரி லாஜிக்ல போகுது. இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இங்க இருக்கு வேற ஒண்ணுமே இல்ல. ஏங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்கு. டிங்கிறது 4ல இருக்கு. எச்ங்கிறது 8ல இருக்கு. சோ இங்க நடுவுல 2 நம்பர் இருக்கு. இங்க 3 ஆல்பபெட் இங்க விட்டுருக்காங்க. இந்த லாஜிக்லயும் போங்க தப்பு கிடையாது. நமக்கு தேவை ஆன்ஸர் அவ்வளோதான். நம்பர் போட்டு தான் போணும்னு கூட இல்ல. இல்ல மேம் நான் நம்பர் போட்டு போடுனாலும் ஓகே. 1 + 3 4 4 + 4 8 அந்த மாரி போகுது இந்த சீக்வென்ஸ். 3 + 5 + 6 + 7 எந்த லாஜிக் வேணா இருக்கும். ஓகேவா? இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் இந்த லாஜிக்ல போகுது. ஸோ Z வந்து இங்க 26 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப Z வருதுன்னா பிஓ, சிஓ தான் ஆன்ஸரா இருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்த ஆல்பபெட்டுக்கு எப்படி போறோம்? இப்படி போறோம். நெக்ஸ்ட் ஆல்பபெட்டுக்கு அதே மாரி ஒரு சீக்வென்ஸ் இங்க நமக்கு வருது. அந்த ஆல்பபெட்டுக்கு நம்ம போய் நம்ம பார்க்கிறோம். 2, 7, 13, 20, 28, 11 இங்க நம்ம பார்க்கும்போது தான் அது தெரியும். பி இருக்கு. அதுக்கப்புறமா அடுத்தது என்னது? ஜி இருக்கு. 7 நடுவுல எத்தன நம்பர் விட்டுட்டே போகுது பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி. ஸோ ஒண்ணு ஒண்ணா அந்த மாரி பண்ணும்போது நமக்கு தெரியும். ஓகே. சோ இந்த மாரி அப்ரோச் பண்ணும். இதுல நான் எப்படிலாம் கேட்பாங்கன்றத பார்க்கிறேன். நெக்ஸ்ட் டெர்ம் இந்த சீரிஸ் இந்த மாரி கேட்டிருந்தாங்க. XY, ABC, FG, HIன்னு. இது ஒண்ணுமே இல்ல. இது என்ன லாஜிக்னா, இங்க Z இல்ல, இங்க D இல்ல, E இல்ல. அந்த மாரி இங்க ஒரு ஆல்பபெட் விட்டுட்டாங்க, இங்க 2 ஆல்பபெட் விட்டுட்டாங்க. அப்பனா இங்க என்ன பண்ணுவாங்க? Iக்கு அப்புறம் J, K, A, J, FG, HI, JKL எல்ல விட்டுட்டாங்க. இப்ப மீதி அப்படியே MNOPQ தானே. சோ அந்த லாஜிக்ல இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இன் எ சர்டைன் கோடிங் ஸ்கீம் இந்த மாரி இது பேர் கோடிங் இந்த கோடிங் கணக்குன்னு சொல்லுவோம். இதுல இது மாரி கேட்பாங்க. மதர் இஸ் கோடட் அஸ் இந்த மாதிரி. இப்ப பார்ட்னர எப்படி கோட் பண்றது? இந்த மாரி கேட்டா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? மதர் எழுதிறணும். இங்க இருக்கிற ஆல்பபெட்ட எழுதணும். அதுக்கப்புறம் இங்க மதர் எங்க இருக்கு? இங்க 13ல இருக்கு. ஓ எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ +2 +2 அந்த சீக்வென்ஸ்ல இது போயிட்டுருக்கு. அப்ப இது இந்த சீக்வென்ஸ்ல போம்போது, பார்ட்னருக்கும் அதே பண்ணுங்க. இப்ப பார்ட்னருக்கும் அதே தான். இப்ப P வந்து இங்க இருக்கா? இத ஒரு நம்பர் விட்டா என்ன வருது? 18. அப்ப 16 + 2 18. இது எல்லாமே +2 பண்ணி எழுதும்போது நமக்கு இது வருது. இது 2022ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகேவா? சோ இந்த மாரி வரும் நமக்கு. ஓகே. ஆர்சிடிவி, பிஜிடி இதுக்கு ஆன்சர் டி. சோ இது பேர் கோடிங். ஃபர்ஸ்ட் இது 2த்து எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு, அதே மாரி நம்ம அத கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சோ ஏபிசிடி எழுதி வச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோடிங்ல எப்படி கேட்டிருக்காங்க? இது 2022ல கேட்ட கொஸ்டின். இந்த மாரி ஒண்ணு கேட்பாங்க. ஓடோ, பேடோ, ஃபாவ் அந்த மாரி சம் வேர்ட்ஸ் குடுத்துட்டு, இந்த இடத்துல ஆர்டர் பேக்டு ஃபுட்ன்னு குடுத்திருப்பாங்க. இது ஒண்ணுமே இல்ல. இந்த ஆர்டருக்கு ஓடோ, பேக்டுன்னா பேடோ, ஃபாவ்னா ஃபுட் அந்த மாரி நீங்க பேப்பர்ல எழுதி வச்சுட்டே வந்தா, நமக்கு கடைசியில என்ன கேட்கறாங்க? ஆர்டருக்கும், ஸ்ட்ராங்குக்கும் என்ன வரும்னு கேட்கறாங்க. இத நம்ம எழுதிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிரும். இங்க நம்ம ஸ்ட்ராங்குன்னு இருக்கு. ஸ்ட்ராங்குக்கு இங்க சீட்டோ. ஓகேவா? ஆர்டர் எங்க இருக்கு? இங்க ஆர்டர் இருக்கு. ஓடோ. ஆக்சுவலா இது ஈஸியா குடுத்ததுனால 2022ல இவ்ளோ ஈஸியா குடுத்துருக்காங்க. பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, சில ஷிஃப்ட்ஸ்ல அந்த வேர்ட்ஸ வந்து அட்டாச் ஒண்ணா குடுத்துருப்பாங்க.
அந்த மாரி குடுக்கும்போது தான் அதுல ட்விஸ்ட் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், வேற எந்தெந்த இடத்துலலாம் அந்த வேர்ட் வந்திருக்குன்னு பார்த்து அத பிரிச்சு கரெக்ட்டா பண்ணணும். ஓகே. இத மாரி கொஸ்டினும் கோடிங்ல நமக்கு வரும். அடுத்தது இன் எ சர்டைன் கோடிங் ஸ்கீம் வேர்ட் யூனிவர்சிட்டிய 162ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ வந்து எது எப்படி சொல்லுவாங்க? யூனிவர்சிட்டியோட ஆல்பபெட்ஸ் எல்லாம் இங்க எழுதிடுங்க. 162 வருது. அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது வருது. சம்டைம்ஸ் இது பெருசா வரவே ஆட் பண்ணும். சம்டைம்ஸ் எப்படி குடுத்திருப்பாங்க 1 + 6 7, 7 + 2 9, 9 மட்டும் குடுத்திருப்பாங்க. அந்த மாரி வந்தா இந்த ஆல்பபெட்ட இந்த நம்பர்ஸ்குள்ளயும் ஆட் பண்ற மாரி ஒரு சம் பார்த்திருக்கேன் நான். அந்த மாரியும் வரும். சோ எப்படி வேணா இந்த கோடிங் ஆல்பபெட் சீரிஸ் மாறும். ஆல்பபெட் சீரிஸ்ல தான் கோடிங் இருக்கும். அது மாறும். ஓகேவா? அடுத்தது இஃப் ரெட் இஸ் கோடட் as 6720 then how would green be codedன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி நம்ம கோட் பண்றாங்கன்னா, இதுக்கு எப்படி ஒரு லாஜிக் அங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரெட்டோட ஆல்பபெட் நம்பர்ஸ் எல்லாம் இங்க எழுதிட்டாங்க. Rக்கு 18, Eக்கு 5, Dக்கு 4 எழுதிட்டு 1854ன்னு வருது. பட் நம்ம கிட்ட இருக்குது 6720. இதுக்கு அந்த இடத்துல நம்ம +2 பண்றாங்க. 276ன்னு வருது. இதோட ரிவர்ஸ் ஆர்டர் தான் 6720. இங்க இருக்கு பாருங்க. சோ இது 2019ல கேட்ட ஒரு இது. சோ இந்த மாரியும் லாஜிக்ல வந்திருக்கு. ஓகேவா? அது எப்படி கனெக்ட் ஆவுதுன்னு பாருங்க. ஒரு தடவ ரிவர்ஸ் ஆர்டர்லயும் ஒரு தடவ செக் பண்ணி பார்த்துருங்க. அப்படி இது வந்து நமக்கு வந்துருச்சுன்னா, அதே ஆர்டர்ல தான் நம்ம இது கிரீனையும் கோட் பண்ணா நமக்கு வந்துரும் ஆன்சர். அடுத்தது யுஜிசி நெட் 2017ல எப்படி கேட்டிருக்காங்க? கோவலன்ட் இஸ் கோடட் அஸ் இந்த மாதிரினா, எலிஃபேண்ட் எப்படி நம்ம கோட் பண்றது? இந்த மாரி கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2த்த எழுதிக்கோங்க. இது 2த்துக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்கும். இப்ப ஏவும், பியும் 4வதும் இங்க ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டும் நெக்ஸ்ட்ல வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் சியும், டியும் இங்க வருது. சோ அதே மாதிரி இஎஃப், பிக்யூன்னு வருது இந்த இடத்துல. இல்லையா? அந்த மாதிரி 4வது 1வது, இங்க 1வது 4வது. அந்த மாதிரி சீக்வென்ஸ்ல வருது இது. சோ இது பார்த்து நம்ம பண்ணணும். ஓகேவா? இங்க 4வது. சோ ஆன்சர் வந்து இங்க சி. சோ இந்த லாஜிக் இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகே. சோ இது பார்த்துக்கணும். ஆல்பபெட் சீரிஸ் பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரிலாம் வரும். நெக்ஸ்ட் நம்பர் சீரிஸ்ல அதே மாதிரி தான். நம்பர் சீரிஸ் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் கலெக்ட் ஆகுது. சோ நம்பர் சீரிஸ்ல என்னது இங்க குடுத்துருக்காங்க. இத பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. 2 3s are 6, 6 2s are 12. அந்த மாரி ஏதோ ஒண்ணு போகுது. ஓகே. மல்டிப்ளை இங்க செட் ஆவல. வேற எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு மைனஸ் பண்ணி பார்க்கிறேன். 6 - 2 நடுவுல இங்க 4 இருக்கு. அப்புறம் 12 - 6 நடுவுல இங்க 6 இருக்கு. 20 - 12 அங்க 8 இருக்கு. 10 இருக்கு. சோ இந்த இடத்துல 4, 6, 8, 10 அந்த லாஜிக்ல போகுது. ஈவன் நம்பர்ஸ்ல போகுது. எப்படி வேணா கனெக்ட் ஆகும். அடிஷன்ல ஆகலாம், மல்டிப்ளிகேஷன்ல ஆகலாம், இல்ல சப்ட்ராக்ஷன்ல ஆகலாம். அந்த 2 நம்பரோட கனெக்ஷன பார்த்துட்டு, அந்த சீக்வென்ஸ் ஒரு தடவ செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் அப்ப என்ன இருக்கும்? இங்க எப்படி ஆவுது? 4, 6, 8, 10ன்னு ஆகும்போது, அடுத்தது 2 நம்பர் கூடி இருக்கும் தானே? சோ 10 + 2 12ன்னு போடுறேன். 12ன்னு போட்டுட்டு இங்க இருக்கிற நம்பரோட அத ஆட் பண்றேன். 30 + 12 ஆட் பண்ணும்போது எனக்கு 42 ஆன்சர் வருது. சோ எப்படி வேணா அந்த நம்பர் சீரிஸ் நம்ம கேட்கலாம். ஓகே. அடுத்தது ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் இன் த சீரிஸ் 1, 8, 27, 64, 125ன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப், 5 கியூப்ன்னு கனெக்ட் ஆகுது. ஓகேவா? 2 கியூப் 8, 3 கியூப் 3 கியூப் 27 அந்த லாஜிக்ல இது கனெக்ட் ஆயிருக்கு. சோ நம்பர் சீரிஸ் இப்படியும் வரும். அடுத்தது இன்னொரு எப்படி கேட்டிருக்காங்க 1, 4, 10, 19, 31 கேட்டிருக்காங்க குடுத்திருக்காங்க. இதுலயும் சப்ட்ராக்ஷன் 4 - 1 3, 10 - 4 6 அத மாதிரி லாஜிக்ல போகுது இந்த கணக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் சீரிஸ பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி நமக்கு வரும். அடுத்தது அரித்மெட்டிக் புரோகிரஷன். இதுலயும் சம்ஸ் நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. அரித்மெட்டிக் புரோகிரஷன் இது நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். இந்த டெர்ம்ஸ் an is equal to a plus n minus 1d. இது கொஞ்சம் இந்த ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். என்னங்கிறது அந்த நம்பரையோ எந்த நம்பர் கேட்கறாங்களோ அது. டிங்கிறது டிஃபரன்ஸ். ஓகேவா? இதுலயே சம்முன்னு சொன்னாங்கன்னா, நமக்கு வரும் சம்முன்னு சொன்னாங்கன்னா, Sn is equal to n/2 2a plus n minus 1d இது ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா கண்டிப்பா இது ரிலேட்டட் சம்ஸ் ஈஸியா போட்டுடலாம். இந்த ஃபார்முலா தான் இதுல நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபைண்ட் த 10th டெர்ம் ஆஃப் த சீரிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 10th டெர்ம்ன்னு சொன்னதுனால, ஃபர்ஸ்ட் ஏங்கிறது இங்க 3. ஃபர்ஸ்ட் டெர்ம் வந்து 3.
டிங்கிறது டிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். 7 - 3 வந்து இங்க 4 தான் டிஃபரன்ஸ். எண்ணுங்கிறது 10. அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவ போடும்போது, நமக்கு அந்த 10த் டெர்ம் என்ன 39 கிடைச்சிரும். என்ன கேட்கறாங்க, இந்த சீக்வென்ஸ்ல எந்த நம்பர் 10த் டெர்ம்ல வரும்னு கேட்கறாங்க. அதுக்கு இதுதான் ஃபார்முலா. a + n - 1 d. அடுத்தது இதுல எப்படி கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 10 டெர்ம்ஸ் ஆஃப் த சீரிஸ். சம்ன்ற வேர்ட் இங்க வந்துச்சுன்னா, அந்த முதல்ல வர அந்த 10 டெர்ம் அடிஷன் பண்ணா என்ன வரும்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்மகிட்ட ஃபார்முலா இருக்கு. Sn = n/2 2a + n - 1d. இந்த ஃபார்முலா கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது ஏங்கிறது 5. ஏன்றது ஃபர்ஸ்ட் டெர்மு. டிங்கிறது டிஃபரன்ஸு. ஸோ 10 - 5 5. எண்ணுங்கிறது 10. எத்தன டெர்ம்ஸ் 10 இருக்கு. ஸோ அத அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, S10 = 275. ஸோ முதல் 10 டெர்ம நம்ம அடிஷன் பண்ணோம்னா, நமக்கு 275 வரும். அது இந்த ஃபார்முலா தெரிஞ்சா நம்ம ஈஸியா கூட்டலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இல்ல மேம் எனக்கு அந்த ஃபார்முலா மனப்பாடமே வரலன்னா, இந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்கோங்க. 5, 10, 15, 20, 25 கட 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 கடன்னு 5, 10 டெர்ம எழுதுங்க. டக்கு டக்கு டக்குன்னு ஆட் பண்ணுங்க. வேற வழி இல்ல. இல்லையா? அது ஞாபகம் வரலன்னா அந்த லாஜிக் போயிடுங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 12 டெர்ம்ஸ் ஆஃப் த சீரிஸ். பட் இந்த மாரி ஈஸியா குடுத்தா சரி. பட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா, நமக்கு ஃபார்முலா தான் நமக்கு டைம் சேவ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 12 டெர்ம்ஸ்னா முதல்ல இருக்க அந்த 12 டெர்மோட அடிஷன் என்ன? அதே தான் இருக்கு. ஏங்கிறது 4 டிஃபரன்ஸ் n. அப்புறம் அத ஃபார்முலாஸ்ல போட்டு அப்படியே நம்ம அத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, இந்த முதல் 12 டெர்ம் ஆட் பண்ணா 312 வரும். ஓகே. இந்த மாரி குடுத்தா என்ன பண்றது? 5த் டெர்ம் ஆஃப் ஆன் ஏபி. இப்ப 5வது டெர்ம் வந்து நமக்கு அரித்மெட்டிக் புரோகிரஷன்ல 20 குடுத்துட்டாங்க. காமன் டிஃபரன்ஸ் 4ன்னு குடுத்துட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டெர்ம் என்ன? இந்த மாரி எது கேட்டாலும் நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சது தான். அதுக்கு ஏத்த மாரி அத நம்ம மாத்திக்கலாம். இல்லையா? சோ A5 = 20, D = 4. இப்ப அந்த ஃபார்முலாவ போட்டுட்டு அத பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பிளட் ரிலேஷன். பிளட் ரிலேஷன் பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பிளட் ரிலேஷன் கொஞ்சம் அந்த இது ரிலேட்டட் புக் இருந்தாலும் வீட்ல கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே. என்னெல்லாம் சொல்லுவாங்க. இதுல அதே மாதிரி பிரதரோட டாட்டர், நீஸ், பிரதர் சன்னு நம்ம நெஃப்யூன்னு சொல்லுவோம். இந்த வேர்ட்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் தெரியும். கசின் சொல்லுவோம். சிஸ்டர் இன் லா, பிரதர் இன் லா, கிரேட் கிராண்ட் டாட்டர் சொல்லுவோம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நமக்கு தெரியணும்னா, ஃபீமேல்க்கு சர்க்கிள் போடுவாங்க. இது ஒண்ணும் ஃபார்முலாஸ் மாரி இப்படிதான் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. நீங்க சர்க்கிளே கூட போட்டுக்கலாம். ஆனா ஃபீமேலுக்கு மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். மேலுக்கு பிளஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? சில பேர் இந்த மாரி போட மாட்டாங்க. ஈவன் நானே கூட ஸ்கொயர், சர்க்கிள் நெறைய போடுறதில்ல. இது இன்னும் ஈஸியா இருக்கும். ஃபீமேலா இருந்தா மைனஸ் போடும். பிளஸ்ன்னு போட்டோம்னா, நமக்கு அது ஈஸியா இருக்கும். ஏன்னா நமக்கு சில சம்ஸ்ல இது கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர் அந்த மாரி வரும்போது ஈஸியா இருக்கும். ஜெனரேஷன் கேப்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. நம்ம எப்படி நம்ம சின்ன வயசுல ஒரு ஃபேமிலி ட்ரீ எழுதுவோம். கிராண்ட் ஃபாதர் இருப்பாரு. ஓகேவா? இது கிராண்ட் ஃபாதர்ன்னு பிளஸ் போட்டுக்கோங்க. கிராண்ட் மதர்னா பேரலலா போட்டு ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. இவங்களுக்கு 2 சன் இருக்காங்க. இப்படி பிரிப்போம்ல நம்ம சின்ன வயசுல. அதே மாதிரி தான் இது. ஓகேவா? இவங்களுக்கு 2 இவ ஒரு சன் இருக்கான்னா, சன்னுக்கு பிளஸ் போட்டுக்கோங்க. இது இருக்க ஒரு பொண்ணுன்னா மைனஸ் போட்டுக்கோங்க. இந்த மாரி வரும்போது ஒரு ஆரோ ஒண்ணு போட்டுக்கோங்க. சிஸ்டரும், பிரதரும்னா அப்பதான் நமக்கு தெரியும். இப்படி கூட போடலாம். ஓகேவா? இந்த மாரி ஆரோ போட்டா அது சிஸ்டர், பிரதர் இந்த மாரி ஆரோ போட்டுக்கோங்க. அதே மாரி இது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இது கிராண்ட்ஃபாதர், அடுத்தது ஃபாதர், அதுக்கப்புறம் சன்னு. இது மாரி வரணும் நமக்கு ஜெனரேஷன். இந்த மாரி நம்ம வரைஞ்சு பார்க்கும்போது மட்டும் தான், இந்த சன்னுக்கும் இவருக்கும் என்ன தொடர்புன்னு என்ன ரிலேஷன்ஷிப்ன்னு கேட்டா கிராண்ட்ஃபாதர் நமக்கு டக்குன்னு வரும். சோ, இந்த ஜெனரேஷன் கரெக்ட்டா நம்ம இங்க போடணும். ஓகேவா? அடுத்தது பிரதர் அண்ட் சிஸ்டர்னா ஸ்ட்ரெய்ட் லைன். சம்டைம்ஸ் இங்க சில இடத்துல ஆரோஸ் இப்படி போட்டுக்கும். ஓகேவா? கரெக்ட்டா பண்ணிக்கணும். அடுத்தது இந்த இடத்துல அதே தான். இந்த மாரி சம்ஸ் கேட்பாங்க. ராமு இன்ட்ரோடியூசஸ் பூஜா அஸ் த டாட்டர் ஆஃப் த ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர்ஸ் வைஃப். அந்த இடத்துல இந்த மாரி குடுத்தா கொஞ்சம் அப்படியே கன்ஃப்யூஸ் ஆகும். இங்க ஒண்ணுமே இல்ல. அந்த ராமுங்கிறது தான். இன்ட்ரோடியூஸ் பூஜா அஸ் த டாட்டர் ஆஃப் த ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர்ஸ் வைஃப். அப்பன்னா யாரு? ஃபாதர்ஸ் வைஃப்ங்கிறது யாரு? அவங்க மதர் தானே! இல்லையா? மதர் தானே இது. ராமுவோட மதர் இது. இது ராமு தான் இது. ராமுவோட மதர் தான் இது. சோ டாட்டர் ஆஃப் த ஒன்லி சன். ஒன்லி சன்னுன்னு சொல்லிட்டா யாரு? அது ராமு தான். எப்பயும் இந்த ஒன்லி சன்னுன்னு வந்தா அது ராமு தான். ஃபாதர்ஸ் ஒய்ஃப்னா யாரு? மதர் தான். தென் ஹவ் இஸ் பூஜா ரிலேட்டட்? இந்த மாரி பூஜா அப்ப யாரு? ராமுவோட பொண்ணு தானே. சோ இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கோங்க பொறுமையா. ஓகேவா? ராமு இன்ட்ரோடியூசஸ் பூஜா as the daughter of the only son of my father's wife. father's wife மதர். மதரோட ஒரே சன் யாரு? அது ராமு தான்.
ராமுவோட பொண்ணு தான் அந்த பொண்ணு பூஜா. அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்தது இந்த மாரி கொஸ்டின் வரும். A's mother is sister of B and daughter of C. D is daughter of B and sister of E. How is C related to Ram? இத நீங்க பொறுமையா போட்டா இது வரும். இந்த மாரி போடும்போது கரெக்ட்டா அவங்க அக்கா, தம்பி அந்த மாரி கரெக்ட்டா இங்க சிஸ்டர்லாம் வந்திருக்கு. இது பார்க்கும்போது அந்த சிங்கிறது மேல வரும். இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல இது மேலா, ஃபீமேலா நம்ம சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அதனால தான் இங்க ஈதர் கிராண்ட்ஃபாதர் ஆர் கிராண்ட் மதர்ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இது பொறுமையா போட்டு பாருங்க. ஏஸ் மதர் வந்து சிஸ்டர் ஆஃப் பி. அப்ப பிய ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏவோட மதர். அப்ப ஏவோட மதர்னா இங்க ஏ இருக்குன்னா, இங்க தான் இருக்கு. ஏஸ் மதர் இஸ் த சிஸ்டர் ஆஃப் பி. அப்பன்னா சிஸ்டர். அப்ப சிஸ்டர்ங்கிறத மைனஸ்ன்னு போட்டுருங்க. சிஸ்டர இப்படி குறிங்க. பிய இப்படி குறிங்க. அந்த மாரி போடுங்க அத. ஓகேவா? இந்த பின்னு போடுங்க. அதுக்கப்புறமா டி இஸ் டாட்டர் ஆஃப் பி சொல்ட்டாங்க. அப்ப டாட்டர்னா கீழ வரணும். டி இஸ் டாட்டர்னால மைனஸ் போட்டுருங்க. ஓகே. டி இஸ் த டாட்டர் ஆஃப் பி. இவங்க 2 பேரும் சிஸ்டர்னால இப்படி போட்டுருங்க. தென் ஹவ் இஸ் சி ரிலேட்டட் டூ? இந்த டாட்டர் ஆஃப் சின்றது சொல்லியிருக்காங்கல்ல. ஏஸ் மதர் இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. ஏஸோட மதர் சிஸ்டர் ஆஃப் பி அண்ட் டாட்டர் ஆஃப் சின்றது மேல இருக்கு. இல்லையா? இங்க இருக்கிறாங்க அவங்க. சிங்கிற. அப்ப இந்த டிக்கும் இ தானே? ஆமா. ஹவ் இஸ் சி ரிலேட்டட் டு இ? சோ டாட்டர் ஆஃப் சி டி இஸ் டாட்டர் ஆஃப் பி அண்ட் சிஸ்டர் ஆஃப் இ. அப்பனா இ இங்க இருக்கு. சிஸ்டர். அப்ப இந்த ஈக்கும் இந்த சிக்கும் என்னதுன்னா ரிலேஷன்ஷிப். அது அவங்களோட பாட்டி தானே. பாட்டியோ தாத்தாவோ. இது இங்க மென்ஷன் பண்ணல. சோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தெரிஞ்சு. ஓகேவா? அடுத்தது பாயிண்டிங் டு யுவர் போட்டோகிராஃப். எ மேன் செட் ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் ஒன்லி சன். ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் த கிராண்ட் ஃபாதர்ஸ் ஒன்லி சன் வந்துச்சுன்னா இது ஆக்சுவலா 3 ஜெனரேஷன் வருது. ஓகே. எப்படி அந்த அம்மன் வந்து ரிலேட் ஆகுறான்? அது வந்து இந்த இடத்துல சிஸ்டர். பாயிண்டிங் டு போட்டோகிராஃப் அம்மன் செட் ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் மை. பாத்துக்கணும். அப்பன்னா டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர் சொல்லிட்டான். ஓகே. டாட்டர் ஆஃப் த கிராண்ட் ஃபாதர்ஸ் ஆஃப் ஒன்லி சன்னுங்கிறது அவரோட ஃபாதர் தான் அது. ஓகேவா? அப்பனா அம்மன் அதோட சிஸ்டர் தான் இந்த பொண்ணு. ஓகேவா? இந்த மைனஸ் இது அந்த பையன். அம்மன் தான் இது. சோ இந்த மாதிரி போட்டா நமக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைரக்ஷன் சம் நமக்கு இருக்கு. டைரக்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது 2 டைரக்ஷன் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இங்க இருக்கிறது நார்த் ஈஸ்ட் இருக்கு. சோ நார்த் ஈஸ்ட். இங்க இருக்கிறது சவுத் ஈஸ்ட். இங்க இருக்கிறது சவுத் வெஸ்ட். இங்க இருக்கிறது நார்த் வெஸ்ட். இது தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க ஃபுல்லா இந்த பக்கம் ஆஃப் திரும்பினா அது 90 டிகிரி. கொஞ்சமா பண்றது 45 டிகிரி. அந்த மாதிரி நம்ம தெரியும்ல. அது என்ன தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி டைரக்ஷன் சம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி. இது 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த சவுத்னா பின்பக்கம் வர்றது. ஞாபகம் வச்சுக்கணும். நார்த்னா முன்னாடி போகும். சவுத்னா பின்பக்கமா நடந்து வர்றது. அதுக்கப்புறம் அவங்க இருந்தவொடனே நிக்கும் போது யோசிச்சு பாருங்க. நிக்கும் போது எது ரைட் சைடுல இருக்கும், லெஃப்ட் சைடுல இருக்கும். நம்ம அங்க நிக்கிறதுல நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். நம்ம ஆப்போசிட்ல வரும்போது நம்ம ரைட் அவங்க லெஃப்ட்ல இருக்கும் இல்லையா? அந்த லாஜிக் யூஸ் பண்ணி கரெக்ட்டா பண்ணணும் இது. ஓகேவா? இந்த மாரி அத பண்ணும்போது இதே மாதிரி நமக்கு வரும். அவன் எப்படி நடக்கிறான்? ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த சவுத் கீழ வரான். அதுக்கப்புறம் ரைட் சைடு திரும்புறான். இங்க இருக்கிற ரைட் சைடு திரும்புறான். ஓகேவா? ஆஃப்டர் வாக்கிங் 3 கிலோமீட்டர் இங்க நடக்கிறான். தென் டுவர்ட்ஸ் த லெஃப்ட். இங்க இருக்கும்போது லெஃப்ட் சைடு இங்க இருக்கும். ஓகேவா? லெஃப்ட் சைடு அதுக்கப்புறம் இங்க ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கிறான். வாட் டைரக்ஷன் இஸ் ஹி ஃபேசிங் ரைட் நவ்? எந்த டைரக்ஷன்ல இருக்கிறான் இப்போ அவன்? எந்த டைரக்ஷன்ல இருக்கிறான்? அவன் சவுத்ல இருக்கான். ஏன்னா கீழ இருக்கிறான்ல. சோ சவுத்ல இருக்கான். ஓகே. சவுத்ன்னு கூட சொன்னேன். சவுத் வெஸ்டா? சவுத். நவ் ஹி இஸ் ஃபேசிங் சவுத். ஓகே. ஓகே. சோ இந்த மாரி வரும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையா. ஓகே. அடுத்த சம்மும் அதே மாதிரி தான். டைரக்ஷன் சம். இன்னும் இருந்துச்சுன்னா வீட்ல கொஞ்சம் அந்த டைரக்ஷன் பொறுமையா பண்ணி பாருங்க. 20 மீட்டர் டுவர்ட்ஸ் த நார்த்னா மேல போறான். தென் ஷி டர்ன்ட் ரைட். ரைட் சைடு திரும்புறாங்க. இங்க இருக்கு. ரைட் சைடுனா இங்க நிப்பாங்க. ரைட் சைடு திரும்புறது. ஓகே. அந்த மாதிரி ஒண்ணா அந்த டைரக்ஷனோட பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி வரும். 20 கிலோமீட்டர் மேல போறான். அப்புறம் 30 கிலோமீட்டர் அப்புறம் இங்க வரும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? இதுக்கும் என்ன? இன் விச் டைரக்ஷன் ஆஃப் ஹவு மெனி மீட்டர்ஸ் இஸ் ஷி ஃப்ரம் த ஸ்டார்ட்டிங் பொசிஷன்? அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சோ 30 இங்க 15. சோ 45 மீட்டர்ல இருக்காங்க. ஓகேவா? இது நடுவுல சம்டைம்ஸ் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாரி உருவாகும். இல்லன்னா டிஸ்பிளேஸ்மென்ட்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. எது வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்னு ஒண்ணு வரும். அந்த இடத்துல நமக்கு இந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் ஆகும். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ a person moves 6 kilometer is 8 kilometer நார்த்னா எது ஷார்ட் டிஸ்டன்ஸ்னா ரூட் போட்டு 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் பண்ணுவோமா நம்ம? 36 பிளஸ் 64 100 வருமா? அது 10 கிலோமீட்டர்.
ஓகேவா? 100 வரும் இதுக்கு. ரூட் 100 வரும். ஸோ 10 கிலோமீட்டர். இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அந்த மாரி நமக்கு வரும்போது, கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாரி பித்தாகரஸ் தியரம் இந்த டைரக்ஷன்ல யூஸ் பண்ண வரும். ஓகேவா? அந்த இடத்த கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்தது நமக்கு இருக்கிறது ஷேடோ சம்ஸ். ஷேடோவ பொறுத்தவரைக்கும் நமக்கு மார்னிங், ஈவ்னிங் அந்த மார்னிங், ஈவ்னிங்க பொறுத்தவரைக்கும் சன் எப்படி ஈஸ்ட்ல இருக்கு. அது அது அத அந்த லாஜிக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு எப்பயுமே ஆப்போசிட்ல தான் நம்ம ஷேடோ விழும். அது தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த இடத்துல நின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். இப்ப ஈஸ்ட் சைட் நோக்கி இருந்தா நம்மளோட ஷேடோ எங்க விழும்? இல்லையா? அந்த மாதிரி யோசிச்சு பண்ணணும். ஓகே. இப்ப மார்னிங்ல அவன் நிக்கிறான்னா, ஷேடோ வந்து வெஸ்ட் சைட்ல விழும். ஆஃப்டர்நூனா இருந்தா ஷேடோ பாயிண்ட்ஸ் ஈஸ்ட். ஓகே. அந்த மாதிரி பார்த்து இது பண்ணணும். ஜெனரல் ஷேடோ ரூல் இதெல்லாம். அட் நூனா இருந்துச்சுன்னா, ஷார்ட்டா இருக்கும். நார்த் சைட்ல கொஞ்சமா விழும். இல்லையா? அவ்வளவுதான். சம்டைம்ஸ் சில இடத்துல பக்கா 12:00ல ஷேடோவே இருக்காது. ஓகேவா? ஷேடோஸ் அதுக்கப்புறம் போக, போக என்ன ஆயிடும்? ஷார்ட்டா இருக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சன் இன் த ஈஸ்ட் அதெல்லாம். ஃபேசிங் நார்த். இப்போ ஒருத்தவன் காலையில ஈஸ்ட்ல இருக்கும்போது, காலையில நார்த் சைட நோக்கி நின்னுட்டு இருந்தா, ஷேடோ வந்து வெஸ்ட் சைட்ல விழும். அவனோட லெஃப்ட் சைட்ல விழும். இதுவே சவுத் சைட்ல நோக்கி நின்னுட்டு இருந்தா, ரைட் சைட்ல விழும். யோசிச்சு பாருங்க. ஈஸ்ட் இந்த பக்கம் இருக்கு. நம்ம இந்த பக்கம் நோக்கி நிக்கிறோம்னா எங்க விழும்? ஈஸ்ட் சைட்ல இருந்தா வெஸ்ட்ல விழும். வெஸ்ட்ல இருக்கும்போது ஈஸ்ட்ல விழும். ஃப்ரண்ட்ல விழும் நமக்கு. இல்லையா? வெஸ்ட் சைட்ல நிக்கும்போது, பின் பக்கமா நிக்கும்போது, இந்த பக்கமா ஃப்ரண்ட்ல விழும். அதான். நூன்னா சன் ஆல்மோஸ்ட் ஓவர் ஹெட் மேல இருக்கும். டைரக்ட்லி ஸ்லைட்லி நார்த் சின்னதா விழும். அவ்வளவுதான் ஷேடோ. ஆஃப்டர்நூன் அதுக்கு மேல. ஓகே 12:00 மேல ஆஃப்டர்நூன். அப்ப நார்த் சைட்ல நின்னுட்டு இருந்தான்னா, அதுக்கு ஆப்போசிட்டா விழும். ஷேடோ ஃபால்ஸ் டூ த ரைட். சவுத்ல நின்னா ஷேடோ ஃபால்ஸ் டூ த லெஃப்ட்ல விழும். ஈஸ்ட்ல நிக்கும்போது ஃப்ரண்ட்ல விழும். வெஸ்ட்ல நிக்கும்போது பிஹைண்ட். ஓகேவா? ஏன்னா ஸ்லோவா இந்த ஆஃப்டர்நூன் அப்புறம் ஈவினிங்லாம் இந்த வெஸ்ட் சைட்ல வந்துரும். அதுக்கப்புறம் அப்படியே மாறும். சோ இந்த மாரி நமக்கு வரும். இஃப் ரியா இஸ் ஃபேசிங் த சன், ஷி இஸ் ஃபேசிங் ஈஸ்ட். நவ் இஃப் அ ஷேடோ ஃபால்ஸ் டு ரைட் ஹேண்ட் சைட், இட் மீன்ஸ் அ ரைட் சைட் இஸ் டுவர்ட்ஸ் இட் சவுத். இந்த மாரி வந்தா அவ எங்க இருக்கா? ஓகே. அது கொஞ்சம் யோசிச்சு எங்க இருக்கும் ஜஸ்ட் லாஜிக்கா யோசிங்க. அதுல ஞாபகம் வந்துரும். அடுத்தது நமக்கு இருக்கிறது இந்த சீட்டிங் அரேஞ்ச்மென்ட். சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் குடுத்துருவாங்க. எப்படி அவங்க அரேஞ்ச் பண்றாங்க? இத ஒண்ணு ஒண்ணா பண்ணா நமக்கு கரெக்ட்டா வந்துரும். ஒண்ணு ஒண்ணா பண்ணி பாருங்க எக்ஸாம்ல. டி இஸ் டூ த இம்மீடியேட் ரைட் ஆஃப் சி. இது என்ன பண்ணும்? முதல்லயே பிளேஸ் பண்ண முடியாது. 7 பேர் இருக்காங்க. சிங்கிள் ரோன்னு சொன்னதுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க 3, 4, 5, 6, 7 அந்த மாரி 7 எழுதிட்டு, அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா பிளேஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, ஃபர்ஸ்ட்டே வந்துராது. டக்கு டக்குன்னு மாத்திட்டே இருக்கணும். ஓகே. அப்ப வந்துரும். டி இஸ் டூ த இம்மீடியேட் ரைட் ஆஃப் சி. சம்டைம்ஸ் இது கூட ஈஸி. ஏ இஸ் அட் த ரைட் மோஸ்ட் எண்ட். அப்பன்னா ரைட் மோஸ்ட் எண்ட்ல ஏ இருக்கு. சோ இதுல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். யார் வந்து எண்ட்ல இருக்காங்கன்னு பார்த்து கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் இ அண்ட் ஏ ஆர் நெய்பர்ஸ் ஆஃப் எஃப். அப்பன்னா ஏ இங்க இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. அப்ப எஃப் நடுவுல வரும். இ இங்க வரும். இல்லையா? இது 2மே நெய்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாரி பார்த்து பண்ணணும். இந்த மாரி பார்த்து பண்ணும்போது வரும் நமக்கு. ஓகேவா? ஜிபிசி, டிஇஎஃப்ஏன்னு ஒரு அரேஞ்ச்மென்ட் வரும். இது எம்சிக்யூல எப்படி வேணா கேட்கலாம். சீட்டிங் அரேஞ்ச்மென்ட். ஓகேவா? அடுத்தது இன்னொன்னு என்ன இருக்குன்னா, சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் சம்டைம்ஸ் சர்க்குலர்லயும் கேட்கறாங்க. ரெக்டாங்குலர்லயும் கேட்பாங்க. அது கரெக்ட்டா நம்ம இப்போ அந்த இடத்துல உட்கார்ந்தா நம்ம ரைட் சைட்ல யார் இருப்பா? லெஃப்ட் சைட்ல யார் இருப்பான்னு அந்த லாஜிக் வச்சுட்டு போட்டா வந்துரும். ஓகேவா? அடுத்தது ரேங்கிங். இந்த ரேங்கிங் சம்ஸ் எப்படி இருக்கும்னா, a class has a total of 30 students. Navya is at 11th rank in merit order from the top. டாப் பார்க்கும்போது அவ 11th ரேங்க் இருக்கா. பட் வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் நவ்யா ஃப்ரம் த பாட்டம்ன்னு கேட்டாங்கன்னா, டக்குன்னு என்ன பண்ணக்கூடாது நம்ம 30 - 11 போட்டு டக்குன்னு எழுதிறக்கூடாது. தப்பு. நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஃபார்முலா இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் 30. நவ்யாஸ் ரேங்க் ஃப்ரம் டாப் வந்து 11த்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி போடணும்னா, ரேங்க் ஃப்ரம் டாப் பிளஸ் ரேங்க் ஃப்ரம் பாட்டம் -1ன்னு போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இத அப்ளை பண்ணோம்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 20 வரும். நம்ம சும்மாவே 30 - 11 பண்ணா 19 தப்பு வரும் நமக்கு. இப்ப 20. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேங்கிங் சம் வந்துச்சுன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ரேங்க் ஃப்ரம் டாப் பிளஸ் ரேங்க் ஃப்ரம் பாட்டம் -1. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபிராக்ஷன்ஸ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் இதெல்லாம் பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் எந்த கேட்டாலும் இந்த பெர்சன்டேஜ் கணக்கு கேட்டாங்கன்னா, ஈவன் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல கூட இந்த 1%, 10% கண்டுபிடிக்க கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா, டக்குன்னு 35% என்னன்னு கேட்டாங்கன்னா,
நமக்கு 10% கண்டுபிடிக்க தெரிந்தா 10 இன்டு 3 30 வந்துரும். 1% கண்டுபிடிக்க தெரிந்தா 5 பண்ணலாம். இல்லையா 10ல இருந்தே பை 2 பண்ணாலும் 5% வந்துரும். சோ இது நேரா நம்ம எக்ஸாம பொறுத்தவரைக்கும், மேத்ஸ பொறுத்தவரைக்கும், இங்க நமக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறதுக்குலாம் மார்க் கிடையாது. ஆன்ஸருக்கு மட்டும் தான் மார்க். அது எவ்வளோக்கு நம்ம எவ்வளோக்கு ஈஸியா அந்த ஆன்ஸர கொண்டு வரோன்றது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மென்ட் தான் இம்பார்ட்டன்ட் மேத்ஸ்ல. ஓகேவா? இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் தேவையே இல்ல. இது எப்படிலாம் நம்ம ஈஸி பண்ணிக்கலாம் அவ்வளோதான். இப்போ 1% 10%ங்கிறத கண்டுபிடிக்க கத்துக்கோங்க. டக்குனு அவன் என்ன பெர்சன்டேஜ் கேட்டாலும் அத போடலாம். இப்போ 45% நார்மலா இப்போ 1%ங்கிறது என்னன்னா, ஏதோ ஒரு நம்பர என்ன பண்றேன் நானு 1 அவ்வளோதான். இப்ப 100 இருக்குன்னா, இதோட 1%னா 1 தான். இல்லையா? அத வந்து 100ஆ பிரிக்கிறேன் நானு. அதுதான் 1%ன்னு சொல்றோம் நம்ம. 10%னா என்ன? அந்த நம்பரையே நான் 10 பாகமா பிரிக்கிறேன். அதுதான் 10%ன்றது. அத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அதே மாதிரி இது மேம் டக்குன்னு எப்படி மேம் எழுதுறதுன்னா, ஒண்ணுமே இல்ல. இப்போ 100 எந்த நம்பர் குடுத்தாலும் 45/100ன்னு போடுவோம். ஏன்னா நம்ம 100ல டிவைட் பண்ணணும் இத. ஏன்னா 100ஆ பிரிக்க போறோம். எப்பயுமே 0.45 பாயிண்ட்க்கு அப்புறம் 2 பூஜ்ஜியம் இங்க இருக்கிறதுனால 2 நம்பர் இங்க வரும். இல்லையா? அதே மாதிரி 10ன்னா 45/10ன்னா என்னது? இங்க ஒரு 0 இருக்கு. நம்ம ஸ்கூல் வைஸ்ல அப்படியே படிச்சிருப்போம் புரியாமயே. அதே மாரியே கூட போயிடுவோம். இப்ப 0 1 தானே இருக்கு. அப்பன்னா 4.5 பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க ஒரே ஒரு 0. 10ன்னா ஒரு 0 தானே இருக்கு. அப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் அப்படிதான் நமக்கு ஸ்கூல்ல சொல்லிக் குடுத்தாங்க இல்லையா? பட் லாஜிக்கா பார்த்தா அத 100ஆ பிரிக்கிறோம். இத 10ஆ பிரிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இது கொஞ்சம் கத்துக்கோங்க. கண்டிப்பா இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லயும் இந்த லாஜிக் தான் நமக்கு யூஸ் ஆகும். அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிராக்ஷன் இஸ் த லார்ஜஸ்ட் இந்த மாரி ஃபிராக்ஷன்ஸ்ல கேட்டாங்கன்னா, ஃபிராக்ஷன் பொறுத்தவரைக்கும் இது பேரு நியூமரேட்டர் சொல்லுவோம். இது பேரு டினாமினேட்டர்ன்னு சொல்லுவோம். அசெண்டிங் ஆர்டர் நம்ம என்ன பண்ணுவோம்? அசெண்டிங் ஆர்டரோ, டிசெண்டிங் ஆர்டரோ, அடிஷனோ, சப்ட்ராக்ஷனோ எது குடுத்தாலும் நமக்கு அந்த டினாமினேட்டர் ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் நம்மளால நெக்ஸ்ட் கட்டத்துக்கே முடியும். ஃபிராக்ஷன பொறுத்தவரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எது லார்ஜஸ்ட்ன்னு கேட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த டினாமினேட்டர் கீழ இருக்கிற நம்பர் எல்லாம் சேமா மாத்திட்டா தான் நம்ம அதுக்கு கரெக்ட்டா ஏன்னா அது கரெக்ட்டா இருக்கணும்ல. அந்த டிவைடட் பார்ட் கரெக்ட்டா இருக்கிறது. இது மொத்த பார்ட்ன்னு அர்த்தம். இது ஹோல் பார்ட் இது. இது டிவைடட் பார்ட்ன்னு சொல்லுவோம் ஃபிராக்ஷன்ல. ஹோல் பார்ட் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். சோ என்ன பண்ணுங்க, கீழ இருக்கிற டினாமினேட்டர முதல்ல சேம் ஆக்கணும். எதனா ஒரு டேபிள் யூஸ் பண்ணி சேம் ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் இதுல எது பெருசு, இல்ல இதுல அசெண்டிங் ஆர்டர் கேட்டாங்கன்னா, சின்னதுல இருந்து பெருசோ, பெருசுல இருந்து சின்னதோ எது வேணா கேட்பாங்க. ஓகேவா? அத நீங்க பண்ணுங்க. அடுத்த சம் ஏஜ் ரிலேட்டட் சம். இந்த மாரி ஏஜ்ல குடுத்தாங்கன்னா, Swati and Manisha are in the ratio 5:6 and the sum of their ages is 55 years. What will be the ratio of their ages after 5 years? இது ஏஜ் ரிலேட்டட் சம். இந்த மாரி குடுத்தா என்ன பண்ணுங்க, ரேஷியோ வந்தாலே இந்த 5:6ன்னா என்னன்னா, 5x + 6xன்னு எழுதிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டூ 55. அப்புறமா இது 2 ஆட் பண்ணா என்னது? 11x = 55. அப்ப x = என்னது? 5. இப்ப x = 5 கிடைச்சிருச்சுன்னா, இது 2த்த 5 இன்டு 5 6 இன்டு 5ன்னு போட்டா, அப்ப என்ன ஏஜ் இருக்குன்னு தெரிஞ்சிரும். அது நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? 25, 13 கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இவங்க என்ன கேட்டிருக்காங்க? வாட் வில் பி தேர் ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் கேட்டதுனால, இன்னும் ஒரு +5 ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதோட ரேஷியோ நம்ம 30:35. 30:35 இந்த 5 டேபிள் என்னது? 5 6 ஆர் 30, 5 7 ஆர் 35 அதுதான். சோ எக்ஸாம்ல என்ன பண்ணுவோம்? வேணும்ட்டே நம்மள டிஸ் பண்ண 5:6ன்னு குடுத்துருப்பான். ஆனா இந்த +5 பண்ணணும். அதுதாங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதுவும் யுஜிசி நெட்ல கேட்கிற கொஸ்டின். அடுத்தது நார்மலா ஜெனரலா பெர்சன்டேஜ்ல இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எ பெர்சன் ஸ்பெண்ட்ஸ் 20% ஆஃப் ஹிஸ் மனி ஆன் க்ளோத்ஸ், 10% வந்து புக்குக்கு செலவு பண்றான், 9% வந்து கிஃப்ட்க்கு செலவு பண்றான், ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ்க்கு 7% ஸ்பெண்ட் பண்றான். இப்ப அவன் கையில இருக்கிறது 5500 5400 சொல்ட்டான். அப்ப அவனோட மொத்த மணி என்னன்னு கேட்கறான். இவன் செலவு பண்ணதெல்லாம் சொல்லிட்டான் பெர்சன்டேஜ்ல. பட் இப்ப இருக்கிற ரிமைனிங் மணி இவ்வளோன்னு சொல்ட்டான். இப்ப என்ன இருக்கும்? அவனோட மொத்த சம்பளம் எவ்வளோ? இல்ல மொத்தம் ஃபர்ஸ்ட் இருந்த மணி என்னன்னு கேட்டிருக்கான். இந்த மாரி சம் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் மொத்தமா அவன் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்றது முக்கியம். அத பண்ணிடுங்க. 46% அவன் செலவு பண்ணியிருக்கான். இந்த 46%னா நம்ம நார்மலா வச்சுப்போம். ரூ. 100 சம்பாரிக்கிறான்னா, அதுல ரூ. 46 செலவு பண்ணிட்டா, அப்போ அவன்கிட்ட இருக்கிறது எவ்வளோ? 54% அவன்கிட்ட இருக்கு. அப்ப அந்த 54%ல 1% கண்டுபிடிப்போமா? அதுதான் இங்க இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நம்மகிட்ட இந்த 5400ங்கிறது என்னது? 54% ஆஃப் மனி வந்து 5400 நம்மகிட்ட இருக்கு. ஒண்ணுமே இல்ல. இதோட 1% கண்டுபிடிச்சு அத 46ல இன்டூ பண்ணா கூட நமக்கு ஆன்ஸர் வந்துரும்.
46ல இன்டூ பண்ணா என்ன வரும்? அதுக்கு ஒரு வருமா? தென் 2த்தையும் நம்ம ஆட் பண்ணா டோட்டல் மணி அவங்ககிட்ட எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரிஞ்சிரும். அந்த லாஜிக் தான் இங்க பண்றாங்க. இப்போ 54x இவ்வளோனா, அத நம்ம டிவைட் பண்ணா அவனோடது 10,000. இது ஜஸ்ட் ஒரு லாஜிக் அவ்வளோதான். இத நான் ஈஸியா கூட போட முடியும்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் கூட வேணா நம்மளே பண்ணலாம். அடுத்தது the ages of Lokendra and Dharmendra are in the ratio 6:5. The sum of their ages is 45. What will be the ratio of the ages after 4 years? இந்த மாதிரி ரேஷியோ சம் வந்தா விடவே விடாதீங்க. ஏன்னா 6:5 வந்தாலே 6x plus 5x போடுங்க. 11x இருக்கும். 11x is equal to 44 போடுங்க. அப்ப xங்கிறது 4 நமக்கு கிடைச்சிரும். அந்த x 4 கிடைச்சிருச்சுனாலே இந்த 6 into 4 24, 5 4s are 20. இப்ப வந்து இவங்களோட ஏஜ் இவ்ளோ. வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் ஆஃப்டர் 4 இயர்ஸ்ன்னு கொடுத்ததுனால 28:24ன்னு போடுங்க. அதுக்கப்புறம் சம்ம முடிங்க. அவ்வளவுதான். ஓகேவா? 28:24 போட்டுட்டு ரேஷியோல கேட்டிருந்தாங்களா? அத 28:24 என்னது 6 டேபிள்ல போட்டு பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்க்கு போயிடுவோமா? இது புரிஞ்சுச்சா இது? ஈஸியா? இந்த மாதிரி ரேஷியோ கணக்கு இந்த மாதிரி எது வந்தாலும் இந்த மாதிரி பண்ணிடுங்க. இல்ல மேம் 28:12 2 டேபிள்ல கூட அடிச்சுட்டு போங்க. 2 1s are 2, 2 4s are 8, 2 1s are 12, 14:12, 7:6, ஆன்சர் 7:6. ஸோ பொறுமையா பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது இந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர், பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ சைடு. ஏன்னா ஸ்கொயருக்கு வந்து 4 சைடும் ஈக்குவலா தான் இருக்கும். அதனால இப்போ ரெக்டாங்கிள்னா நமக்கு 2 சைடு தானே ஈக்குவலா இருக்கும். லென்த் பிரெட்த்ன்னு இருக்கும் இல்லையா? லென்த் பெருசா இருக்கும், பிரெட்த் இது. இது வந்து இப்படி இருக்கிறதுனால ஏரியா வந்து லென்த் இன்டூ பிரெட்த், பெரிமீட்டர்ங்கிறது 2 இன்டூ எல் பிளஸ் பி. ஓகேவா? ஏரியாங்கிறது உள்ள இருக்கிறது. இது பிரெட்ங்கிறது இங்க வெளியில இருக்கிறது. நம்ம இது படிச்சிருக்கோம்ல அதேதான். நெக்ஸ்ட் ஏரியா இதுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. பையார் ஸ்கொயர் 3.14, சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. இதெல்லாம் படிச்சிருக்கோம். பட் வரும் எப்பனா எக்ஸாம்ல. After 30% of A is 0.25, B is equal to 1/5 of C, 1/5 of C, and which of the following is true about A is to B is to C? இது ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா அப்படியே மனசுல ஒரு 100 வச்சுக்கோங்க. இவ என்ன சொல்லியிருக்கான்? 30% of Aன்னு சொன்னதுனால இப்ப 13 வச்சுக்கோங்க. ஏங்கிறது 30, இதே 30 வந்து பிக்கும் மேட்ச் ஆகணும், சிக்கும் மேட்ச் ஆகணும். அந்த லாஜிக் தான் இது. இப்ப 0.25னா இது 4ல பிரிஞ்சிருக்கு. பி வந்து என்னது? இந்த ஏவை விட இந்த 30ங்கிறது ஒரு பாகம். ஓகேவா? அதுதான் பிங்கிறதுல. இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். 0.25 ஆஃப் பினா பியோட ஒரு பாகம். 4 பாகம் பி சேர்ந்திருக்கு. அப்பனா 30 into 4 பண்ணிக்கிட்டா 120 வருதுல்ல. அதுதான் பின்னு அர்த்தம். அடுத்தது சிங்கிறது 5. அப்ப 30 into 5 பண்ணி பார்த்தா 150 வரும். இல்லையா? இதுதான் இங்க 30 இப்ப மேட்ச் ஆயிடுச்சுல்ல. மூணுத்துக்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆயிடுச்சுல்ல. 100:120:150. இப்ப இத அடிக்கும்போது நமக்கு ஆன்சர் வரும். 10:12:15. அவ்வளவுதான். ஓகேவா? அந்த மாதிரி லாஜிக்ல இந்த சம். அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஃபிராக்ஷன்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர். சம்டைம்ஸ் இந்த மாதிரி டினாமினேட்டர் நமக்கு சேமா வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். இன்னொன்னு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இது பேரு நம்ம நியூமரேட்டர்னு சொல்றோம். இது பேரு டினாமினேட்டர் சொல்லுவோம். இங்க நியூமரேட்டர்லாம் ஒண்ணா குடுத்துருவாங்க. டினாமினேட்டர் வேற வேற குடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஒண்ணுமே இல்ல. அங்க என்ன பண்ணுவோம்? இன்கிரீசிங் ஆர்டர்னா எப்பயுமே சின்னதுல இருந்து பெருசு போறது தானே. ஆனா இந்த மாரி நியூமரேட்டர் மேல சேமா இருக்கும்போது, கீழ இருக்கிற நம்பர் பெருசுல இருந்து சின்னது இங்க நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அவ்வளவுதான். அதுதான் இன்கிரீசிங் ஆர்டர். இன்கிரீசிங் ஆர்டர்னா சின்னதுல இருந்து பெருசு போணும். ஆனா இங்க நியூமரேட்டர்லாம் ஈக்குவலா இருந்தபோது பெருசுல இருந்து சின்னது போணும். அதுதான். அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஃபிராக்ஷன்ஸ் இன் இன்கிரீசிங் ஆர்டர். இந்த மாரி கேட்டாங்க. இங்க நியூமரேட்டர், டினாமினேட்டர் எல்லாமே வேற வேற இருக்கு. கீழ இருக்க நம்பர் மேல இருக்க அப்படி இருந்துச்சுன்னா, இத நீங்க வேற எதனா டேபிள் வச்சு பண்ண முடியுமா பாருங்க. அப்படி இல்லையா, அத டிவைட் பண்ணி டெசிமல்ஸ்ல எழுதிடுங்க. டெசிமல்ஸ்ல எழுதிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாரி அரேஞ்ச் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது நமக்கு இருக்கிறது கிளாக் சம். இந்த கிளாக் சம்ம பொறுத்தவரைக்கும், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே. இந்த குவார்ட்டர் பாஸ்ட்னா என்னன்னா 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப 8:15ங்கிறத குவார்ட்டர் பாஸ்ட் 8ன்னு நான் சொல்லலாம். அதே மாதிரி ஆஃப் பாஸ்ட்னா என்னன்னா 8:30. ஆஃப் பாஸ்ட் 8ன்னு சொல்லலாம் 8:30. அடுத்தது குவார்ட்டர் டூனா என்னன்னா குவார்ட்டர் டு 9. இப்ப நான் சொல்றேன்னா குவார்ட்டர் டு 9 நான் சொன்னேன்னா அது 8:45. இப்ப ஸ்கூல்ல எல்லாம் இது வந்துருச்சு.
நம்ம கொஞ்சம் அவ்வளவு படிச்சது இல்ல ஆக்சுவலா. குவார்ட்டர் டு 9னா என்னன்னா 15 மினிட்ஸ் இன்னும் இருக்கு 9:00ன்னு அர்த்தம். அவ்வளவுதான். 8:45 ஓகேவா? சோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் மத்த எல்லாமே நமக்கு தெரியும். இன்னும் ஒண்ணே ஒண்ணு இதுல தெரியும் என்னன்னா, ரியல் டூ மிரர்ன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப நம்ம நார்மலா இருக்கிறதுக்கும், மிரர்ல காட்டுற அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கும் மிரர்ல காட்டும்போது அது என்ன டைம் காட்டும்னா, அவ என்ன குடுத்தாலும் அத 11:60ல சப்ட்ராக்ட் பண்ணிட்டா அது கிடைச்சிரும் நமக்கு. ஓகேவா? அதுல ஒரு சம் இருக்கு போடுவோம். அதே மாரி இப்ப அவர் ஹேண்ட பொறுத்தவரைக்கும் 12 மணி நேரம்ங்கிறது 360 டிகிரி. இப்ப ஏன்னா சர்க்கிளா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் கிளாக்க. 1 ஹவர்ங்கிறது 30 டிகிரி. 1 மினிட்ங்கிறது 0.5 டிகிரி. ஓகேவா? மினிட் ஹேண்டுங்கிறது 60 மினிட் ஸ்பேஸ்ங்கிறோம். ஒண்ணும் இல்லைங்கிற ஒரு ஒரு கோடு இருக்கும்ல, அதுதான் மினிட் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். சோ அதுல 60 கோடு இருக்குல்ல, 60 மினிட் ஸ்பேஸ் அதான். 1 மினிட்ங்கிறது 6 டிகிரி இருக்கும். மினிட் ஹேண்ட பொறுத்தவரைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிட் ஹேண்ட பொறுத்தவரை 6 டிகிரி இருக்கும். அடுத்தது இந்த மாரி கிளாக் கேட்கறாங்க. எ கிளாக் வென் சீன் இன் மிரர்ன்னு கேட்டாங்கனாலே, என்ன குடுத்துருக்கானோ அத 11:60ல சப்ட்ராக்ட் பண்ணிட்டா ஆன்ஸர் வந்துரும். ஓகேவா? அடுத்தது கேலண்டர். கேலண்டர் சம்ம பொறுத்தவரைக்கும், நம்ம லாஜிக்காவும் பண்ணிட்டு போலாம். ஒண்ணுமே இல்ல. நமக்கே தெரியும். நார்மலா ஒரு வருஷத்துக்கு இவ்ளோ நாள் இருக்கு. 365 டேஸ் இருக்கு. லீப் இயரா இருந்தா 366 டேஸ் இருக்கு. இன்னைக்கு மண்டேவா இருந்துச்சுன்னா, இதே நாள் அடுத்த வருஷம் நமக்கு டியூஸ்டேவா இருக்கும். ஆனா லீப் இயர் இருந்தா ஒரு நாள் தள்ளி போயிடும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே! அந்த லாஜிக்க யூஸ் பண்ணியே பண்ணுங்க. அதே மாரி சென்டினரி இயர்ஸ்ன்னு சொல்றோம். அதுக்கெல்லாம் வந்து அது வந்து 400ல டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? அதே மாரி எல்லாமே அதே மாதிரி லீப் இயர் எல்லாமே 4ல டிவிசிபிள் ஆகும். நாட் டிவிசிபிள் பை 100. சில லீப் இயர் வந்து 100ல டிவிசிபிள் ஆறதும் இருக்கு. இப்ப 2000 எடுத்துக்கிட்டோம்னா 100ல டிவிசிபிள் ஆகும். சில இது இருக்கு. பட் லீப் இயர் ஆவாது. ஓகேவா? சில லீப் இயர் ஆவாது. இட் இஸ் டிவிசிபிள் பை 400. சில அந்த சென்டினரி இயர் எல்லாம் 400லயும் டிவிசிபிள் ஆகும். இதெல்லாம் எல்லாமே. ஓகேவா? அதுதான். இப்ப 2000 இஸ் a லீப் இயர். பட் 1900 இஸ் நாட் லீப் இயர். அது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாரி ஆர்டினரி இயர பொறுத்தவரைக்கும் 365 டேஸ்ன்னு இருக்கும். இது நமக்கே தெரிஞ்சது தான். இந்த மந்த்த பத்திலாம் உங்களுக்கு தெரியும். எத்தன நாள் 31 டேஸ், 30 டேஸ் இருக்கும். அதுதான். நெக்ஸ்ட் ஆட் டேஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு வருஷத்துல வந்து கரெக்ட்டா 7 டேஸ்ல அத டிவைட் பண்ணி நமக்கு எக்ஸ்ட்ராவா வர நாள் தான் நம்ம ஆட் டேஸ்ன்னு சொல்லுவோம். வேற ஒண்ணுமே இல்ல. இப்போ ஜான்வரி எடுத்துக்கிட்டோம்னா, ஜான்வரில மொத்தம் 31 டேஸ் இருக்கு இல்லையா? இப்ப 7ல டிவைட் பண்றேன். 7 4s ஆர் 28 டேஸ். அது கரெக்ட்டா 7, 7 நாள் முடிஞ்சுட்டு மீதி ஒரு 3 டேஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல. அந்த 3 டேஸ் தான் நம்ம ஆட் டேஸ்ன்னு சொல்லுவோம். ஜனவரில பொறுத்தவரைக்கும் நமக்கு 3 ஆட் டேஸ் கிடைக்கும். ஏன் இதெல்லாம் நமக்கு தேவைப்படுதுன்னா, நம்ம கரெக்ட்டா கணக்கு பண்ண முடியும். இல்லையா? அதே வாரம் இப்ப இந்த டியூஸ்டே வருது, அடுத்த வாரம் அதே மாரி நம்ம சொல்லுவோம்ல. இந்த 7 நாள் முடிஞ்சோனே என்னைக்கு வருதுன்றது. அப்ப இந்த ஆட் டேஸ் தெரியும்போது இன்னும் நமக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் இது தேவைப்படுது. ஓகேவா? இது ரெஃபரன்ஸ் இயர்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். 1800 வெட்னஸ்டேல வருது. 1900 மண்டே, 2000 சாட்டர்டேல ஸ்டார்ட் ஆகுது. எங்கன்னா ஒரு இடத்துல இது ரிலேட்டடா வரும்போது இது நமக்கு தேவைப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர் இஸ் a லீப் இயர்? இது 2000. 2000 is a leap year because it satisfies all the conditions இருக்கு. Divisible by 4, divisible by 100, divisible by 400. பட் சில இது வராது அந்த மாதிரி. 1896 is a leap year. Next leap year comes in 1904 ஆம். 1900 is not a leap year. இது ஒரு ஃபேக்ட். ஓகே. அடுத்தது how many odd days are there in normal yearல? எத்தன நார்மல் இயர்ல எத்தன ஆட் டேஸ் இருக்கும்? 365 டேஸ் இருக்கு நம்ம நார்மல் இயர். அதுல ரிமைனிங் எத்தன நாள் இருக்கு? 52 வீக்ஸ் சேர்ந்தது 1 டே லெஃப்ட் ஓவர் வருதுல்ல, அதுதான் ஆட் டே. இயர பொறுத்தவரைக்கும். இப்போ நார்மல் இயரா இருந்தா எத்தன ஆட் டேஸ் வரும்னா, நமக்கு 1 டே வரும் ஆட் டே. ஓகேவா? லீப் இயரா இருந்தா 2 நாள் வரும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப லீப் இயர் இப்ப இந்த மாரி கொஸ்டின் வரும். இஃப் த ஸ்டார்ட்டிங் டே ஆஃப் த இயர் இது கொஞ்சம் யோசிச்சு நீங்க எழுதலாம். இந்த மாரி வந்துச்சுன்னா, இஃப் 17th மார்ச் 2008 வாஸ் மண்டே, வாட் வாஸ் 1st ஏப்ரல் 2012னா, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இயர எழுதிக்கிட்டாலே போதும். 2008 லீப் இயரா இருந்தா 2 ஆட் டே இருக்கும். அப்பனா மண்டே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இன்னும் விட்டுருங்க. டியூஸ்டே விட்டுட்டு வெட்னஸ்டே தான் அடுத்த வருஷம் அதே நாள் வரும். சோ அந்த கணக்கு தான் இங்க வருது. அந்த அதே மாரி இதே நாள் எப்ப வரும்னா, அந்த 7 நாள் கழிச்சு 7 வருஷம் கழிச்சு தானே ரிப்பீட் ஆகும். அந்த லாஜிக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் கேட்பாங்க அந்த மாரியும். ஓகேவா? அந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது நமக்கு இருக்கிறது ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட், காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ். நமக்கு நல்லா தெரியும் காஸ்ட் பிரைஸ் நம்ம வாங்குற விலை, இது விக்கிற விலை, லாபம், நஷ்டம்.
இல்லையா? இதோட ஃபார்முலாஸ் இதெல்லாம். ப்ராஃபிட்னா என்ன? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். லாஸ்ங்கிறது காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். அப்புறம் இந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. இது லாஸ் பெர்சன்டேஜ்னா லாஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. இது இந்த 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. அப்புறம் இந்த டிஸ்கவுண்ட்னா என்னன்னா மார்க்டு பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் இது வரும். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு தேவை. அடுத்தது இதுலயே கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, a shopkeeper buys a toy for 500 and sells it for 600. What is the profit percentage? அப்ப என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்னா என்ன? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அதுக்கப்புறம் அத போடுறோம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்னது? ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. அது எழுதும்போது நமக்கு பெர்சன்டேஜ் வரும். சோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் அப்படி. லாஸ் பெர்சன்டேஜ் கேக்குறாங்க. A book is sold at a loss of 10%. If its selling price is 450 னா காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இதுக்கு என்ன பண்ணுவோம்? லாஸ் பெர்சன்டேஜ் ஒரு ஃபார்முலா லாஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. சோ செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் 10% ஆஃப் சிபி. அங்க இருக்குது. அத பண்ணும். ஏன்னா நம்ம கிட்ட செல்லிங் பிரைஸ் நம்ம கிட்ட இங்க குடுத்திருக்காங்க. ஓகேவா? செல்லிங் பிரைஸ் நம்ம கிட்ட இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா இருக்கு. செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் 10% ஆஃப் காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? இது எழுதிட்டு நம்ம இந்த ஃபார்முலாவை எழுதும்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். லாஸ் பெர்சன்டேஜ், செல்லிங் பெர்சன்டேஜ் இது இங்க இருக்கு பாருங்க. செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் லாஸ் பெர்சன்டேஜ் பை 100 இன்டூ காஸ்ட் பிரைஸ். இது ஓகே. இன் கேஸ் நம்ம கிட்ட செல்லிங் பிரைஸ் இருக்கு, லாஸ் பெர்சன்டேஜ் குடுத்திருக்காங்க, செல்லிங் பிரைஸ் கேட்டா இந்த ஃபார்முலா. ஓகே. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் நம்ம கிட்ட இருக்கு. காஸ்ட் பிரைஸ் நமக்கு வேணும்னா, அப்ப இந்த ஃபார்முலா. ஓகே. அத வச்சு இந்த மாதிரி பண்ணணும். அடுத்தது நமக்கு தேவை டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்னாலே மார்க்டு பிரைஸ். அதோட ஒரிஜினல் பிரைஸ் தான் மார்க்டு பிரைஸ் சொல்றோம். என்ன டிஸ்கவுண்ட் கிடைக்குது? செல்லிங் பிரைஸ் என்ன? செல்லிங் பிரைஸோட ஃபார்முலா செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். அதுதான் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ஒரிஜினல் பிரைஸோட அந்த டிஸ்கவுண்ட்ட நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா, நமக்கு செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் ஃபார்முலா என்னன்னா, டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்னா டிஸ்கவுண்ட் பை மார்க்டு பிரைஸ் இன்டூ 100. எவ்வளவு டிஸ்கவுண்ட் குடுக்குறோம்? அதோட ஒரிஜினல் பிரைஸ் என்ன? இன்டூ 100 போட்டா நமக்கு டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். இப்ப மார்க்டு பிரைஸ் 1000 குடுத்திருக்காங்க. செல்லிங் பிரைஸ் 800 குடுத்திருக்காங்க. இதுக்கு டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளவு குடுத்திருக்கோம்னு பார்க்கணும். சோ மார்க்டு மைனஸ் செல்லிங் பண்றோம். இப்ப 1000 மைனஸ் 800 போனா 200 வருது. இப்போ அதோட ஃபார்முலா எழுதுறோம். டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் பை டிஸ்கவுண்ட் பை மார்க்டு பிரைஸ் இன்டூ 100. இப்ப 200 ரூபீஸ் நமக்கு டிஸ்கவுண்ட். அதோட மார்க்டு பிரைஸ் என்ன? 1000 இன்டூ 100 பண்ணா 20%. சோ நமக்கு டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் எவ்வளவு கிடைக்குது? 20%. அடுத்தது a jacket is marked at rupees 2400. Shopkeeper gives a discount at 15% டிஸ்கவுண்ட் குடுக்குறாரு. What is the selling price of the jacket ன்னு கேக்குறாங்க. ஜாக்கெட்டோட மார்க்டு பிரைஸ் குடுத்துட்டாங்க. ஒரிஜினல் பிரைஸ். அதோட டிஸ்கவுண்ட் வந்து 15% சொல்லிட்டாங்க. இப்ப அது எவ்வளவுக்கு அவர் விக்கிறாரு? அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கு 15% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு இத மைனஸ் பண்ணணும். இல்லையா? அதுதான் இங்க பண்ணியிருக்காங்க. 50% ஆஃப் மார்க்டு பிரைஸ் முதல்ல கண்டுபிடிக்கிறோம். 360 ரூபீஸ் வருது. இப்ப செல்லிங் பிரைஸ் என்னது? மார்க்டு பிரைஸோட டிஸ்கவுண்ட்ட நான் மைனஸ் பண்ணணும்ல. சோ 2400 இந்த டிஸ்கவுண்ட்ட மைனஸ் பண்ணும்போது நமக்கு செல்லிங் பிரைஸ் கிடைச்சிரும். 2040. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். By selling 24 pence, a vendor lost the selling price of 6 pence. Find the loss person கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல. 24 பென் அவரு விக்கிறாரு. பட் 6 பென்னுக்கான ஒரு நஷ்டம் அவருக்கு கிடைச்சிருக்கும். இது ஒரு லாஜிக்கா நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பென் ரூ. 1 கூட வச்சுக்கலாம். ஒரு பென் ரூ. 1 வச்சுக்கலாம். ஓகேவா? மொத்தம் 24 பென் வாங்கியிருக்காரு. பட் 6 பென்னுது நஷ்டம். அப்பனா அவருக்கு ரூ. 18 தான் வந்திருக்கு. அந்த மாரி யோசிச்சு பாருங்க. 24 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்காரு. 18 ரூபீஸ். இல்ல 30 ரூபீஸ். இங்க அந்த மாரியும் வச்சுக்கலாம். ஓகே. செல்லிங் பிரைஸ் ஆஃப் 24 பென்ஸ் 21. லாஸ் எவ்வளவு? 6 பென்ஸ் ரூ. 6 இதுல அவருக்கு நஷ்டம் கிடைக்குது. அப்போ மொத்தமா அவரு வாங்குனது எவ்வளவு இருக்கும்? 24 30 ரூபீஸ்க்கு அவரு வாங்கியிருப்பாரு. பட் விக்கிறது ரூ. 24 தான். அந்த பெர்சன்டேஜ் இங்க கண்டுபிடிக்கிறாங்க. லாஸ் பெர்சன்ட் இஸ் ஈக்குவல் டூ லாஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. சோ 6x பை 30x இன்டூ 100 பண்ணும்போது 20% கிடைக்கும் நஷ்டம் அவருக்கு. ஓகேவா? சோ இந்த மாரியும் சம்ஸ் வரும். அடுத்தது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ்ன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட், செகண்ட் டிஸ்கவுண்ட் இந்த மாரி கேட்கும்போது இது 2த்த கண்டிப்பா ஆட் பண்ணக்கூடாது. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் 20%, செகண்ட் டைம் 30% 2த்தையும் ஆட் பண்றது தப்பு. ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம 20% டிஸ்கவுண்ட் பண்ணி குறைச்சிட்டு, வர்றதுல 30% டிஸ்கவுண்ட் பண்ணி குறைக்கணும். இதுக்கு ஃபார்முலா எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் D1 பிளஸ் D2 மைனஸ் D1 இன்டூ D2 பை 100. இத வச்சும் பண்ணலாம். இல்ல மேம் எனக்கு வந்து 10% 1%லாம் பண்ண தெரியும்னா, அப்ப அந்த லாஜிக் யூஸ் பண்ணி கூட இது பண்ணலாம். தப்பே கிடையாது.
இப்ப 1500 ரூபீஸ் இருக்கு. ஓகேவா? இது ஒரு 10% என்னது ₹150. இதுல ஃபர்ஸ்ட் 10% குறைக்கிறாங்கன்னா, ரூ. 1500ல ரூ. 150 குறைங்க. வந்துரும். அதுக்கப்புறம் 20% குறைக்கிறாங்கன்னா, அது வந்ததுல, வந்த ஆன்ஸர்ல 10% என்னன்னு பார்த்துட்டு அத பண்ணணும். ஓகேவா? அந்த மாரி பண்ணா கூட பண்ணிடலாம். அது. ஓகே. நம்ம லாஜிக் தான் அது யூஸ் பண்றது. ஓகே. அடுத்தது. A shopkeeper offers 2 successive discounts, 20% and 10% on your shirt marked at ₹1000. What is the final price of the shirt? அதே மாதிரி. இந்த 20% இந்த ₹1000 இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 20% இதோட 10% ₹100ன்னு தெரியுது. 20%னா ₹200. அப்ப 1000ல ₹200 கழிச்சிருங்க. கழிச்சா ₹800 வருது. ஃபர்ஸ்ட் 800 வந்துருச்சு. அதுக்கப்புறம் 10% குறையுதுன்னு சொல்லியிருக்கான். அப்ப 800ல 10% என்னது ₹80 இல்லையா? அந்த 800ல 80ய குறைச்சீங்கன்னா 720 வருமா? அவ்வளோதான். இதுக்கு பெருசா ஃபார்முலாஸ் கூட தேவை கிடையாது. நம்ம இந்த 10% 1% கண்டுபிடிக்க தெரிஞ்சுட்டாலே நம்ம மைனஸ் பண்ணி நமக்கு தெரியும்ல. டெய்லி பார்க்குறோம்ல, எவ்ளோ கால்குலேஷன்ஸ் பண்றோம். அத வச்சு பண்ணிடுங்க இந்த மாரி சம்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் எ ஷாப்கீப்பர் ஆஃபர்ஸ் 3 சக்செசிவ் டிஸ்கவுண்ட்ஸ். இதுக்கும் அதே லாஜிக் யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஈஸி 10,000க்கு ரொம்ப ஈஸியா போட்டுறலாம். 1000 அது அப்புறம் கடைசியா ஃபைனல் பிரைஸ் பண்ணீங்கன்னா ஆன்ஸர் வந்துரும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சக்செசிவ் டிஸ்கவுண்ட்ஸ். அடுத்தது கால்குலேட்டிங் இன்ட்ரெஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படியே இந்த வருஷத்துக்கு ஒரே வட்டி ஏறிட்டே இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டி வரும். வட்டியோட சேர்த்து திருப்பி வட்டி ஏறும். இல்லையா? நமக்கு தெரியும்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்னது? பிஆர்டி பை 100 நம்ம படிச்சிருப்போம்ல. அதேதான். பிரின்சிபல்ல நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடுறோம். 6ங்கிறது அதுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது நம்பர் ஆஃப் இயர்ஸ். அது 3த்த நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 750ங்கிறது இன்ட்ரெஸ்ட். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அத பார்த்து. இதுல இன்ட்ரெஸ்ட்ன்னு கேட்கறாங்க. அமௌண்ட்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா, பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணா நமக்கு அமௌண்ட் கிடைச்சிரும். எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா, அதே மாரி தான். அதோட ஃபார்முலா இங்க இருக்கு. ஏங்கிறது பி இந்த மாரி வரும். அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல்னு போகுது. ஓகேவா? சோ எல்லாம் இதுதான். நெக்ஸ்ட் அதே மாரி கொஸ்டின். எ பெர்சன் இன்வெஸ்ட் 10,000 இன் எ பேங்க் ஆஃபரிங் 8% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட். கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப்டர் 12 இயர்ஸ். சாரி 2 இயர்ஸ். ஓகேவா? சோ இது அதே மாதிரி பண்ண வேண்டியது. சோ இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுறோம். டோட்டல் அமௌண்ட் பி பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்றோம். ஓகே. அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டூ பி 1 பிளஸ் இது வந்து டைம் இது 20ங்கிறது டைம். மேல வர்றது டைம். இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? 1 பிளஸ் ஆர் பை டி ஹோல் பவர் என் வரும். ஓகே. ஞாபகம் வச்சுக்கணும். சோ இது பண்ணணும். ஓகேவா? அடுத்தது இதுல ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னு கேட்பாங்க. ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னு கேட்டா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அதான். ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ பை இனிஷியல் வேல்யூ இன்டு 100 போட்டா நமக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கும் இதுல. ஓகே. ஹவ் மச் ப்ராஃபிட் ஆர் லாஸ் நமக்கு கிடைச்சது இன்வெஸ்ட்மென்ட் ஒரிஜினல் அமௌண்ட்க்கு இதுக்கும். அடுத்தது நமக்கு இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பீடுங்கிறது எப்படி அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. டிஸ்டன்ஸ் நமக்கு அந்த டோட்டல் பாத் எப்படி. டைம் இது. இதோட ஃபார்முலா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டூ டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? இது ஏன் அவங்க எது கேட்கறாங்களோ அதுக்கு ஏத்த மாரி திருப்பிருங்க. டைம் இஸ் ஈக்குவல் டூ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ்ங்கிறது ஸ்பீட் இன்டூ டைம். ஓகேவா? அதே மாரி ஸ்பீடு வந்து எப்பயும் கான்ஸ்டன்ட்டா இருக்கும் நெறைய இதுல. யூனிட்ஸ் என்ஷூர் த யூனிட்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஏன்னா கிலோமீட்டர்னா மீட்டர் அந்த மாரி வரும்ல. அத கரெக்ட்டா பார்த்துக்கணும். டைமும் இதுவும் ஒண்ணா வரும்போது, கிலோமீட்டர்னா ஹவர் வரணும். ஓகேவா? மீட்டர்ன்னு குடுத்தா மினிட்ஸ்ல வரணும். அது வந்து நம்ம கரெக்ட்டா மேட்ச் பண்ணணும். இப்ப கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா, ஹவர்ல வரணும். ஸ்பீட் வில் பி கிலோமீட்டர் பெர் ஹவர். மீட்டர் வந்துச்சுன்னா, டைம்ல வரணும். செகண்ட்ஸ்ல மீட்டர் பெர் செகண்ட்ன்னு சொல்லணும். ஓகேவா? அதுல வர்றது எ கார் டிராவல்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 100 கிலோமீட்டர் இன் 2 ஹவர்ஸ். வாட் இஸ் இட்ஸ் ஸ்பீடுன்னு கேட்டாங்கன்னா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டூ டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டா 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்துரும். அதே மாரி இந்த கிலோமீட்டர் பெர் ஹவர் டூ மீட்டர் மாத்தம்போது, அந்த ஸ்பீட நம்ம 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் சம்ல என்ன பண்ணுவாங்க, கிலோமீட்டர்ன்னு குடுத்துருப்பாங்க. ஸ்பீட வந்து மீட்டர்ல கேட்டாங்கன்னா, நம்ம 5/18 மல்டிப்ளை பண்ணணும். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கிலோமீட்டர்ங்கிறது பெருசு. பெருசுலருந்து சின்னதுக்கு மாத்தும்போது, சின்ன நம்பர் வருது. ஏன்னா 5/18 தான் கண்டிப்பா இங்க வரும். 5/18 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி 25 மீட்டர்ஸ் பெர் செகண்ட்லருந்து கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாத்தும்போது 18/5 மல்டிப்ளை பண்ணணும். மீட்டர்ங்கிறது சின்னது. இது பெருசுக்கு மாத்தும்போது 18/5 வரணும். ஓகேவா? அடுத்தது இதே மாரி இந்த ட்ரெயின் சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
train 150 meters long is traveling at a speed of 54 kilometer per hour na, how long will it take to pass a station platform 200 meters long இருந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் ஆகும் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்திருக்காங்க இங்க மீட்டர்னு கொடுத்திருக்காங்க இங்க கிலோமீட்டர்னு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் அதை நம்ம சரியா மாத்திக்கலாம் கன்வெர்ட் ஸ்பீட் டு மீட்டர் பர் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் மாத்தலாம் 54 கிலோமீட்டர் பர் ஹவர் எப்பயும் கிலோமீட்டர்னா பெருசு மீட்டர் சின்னது மாத்தும் போது 5/18 மல்டிப்ளை பண்றோம் ஸோ 15 மீட்டர் பர் செகண்ட் வந்துருச்சு இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் டு பி கவர்டுனா ட்ரெயின் லென்த் பிளாட்ஃபார்ம் லென்த் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணும்போது 350 மீட்டர்ஸ் வருது இப்போ ட்ரெயின் லென்த்தும் கொடுத்துருக்காங்க பிளாட்ஃபார்ம் லென்த்தும் கொடுத்துருக்காங்க 350 மீட்டர்ஸ் இப்போ என்ன பண்றோம் டைம் டேக்கன் டு பாஸ் த பிளாட்ஃபார்ம் அப்படி கேட்டாங்கன்னா 350/15 மீட்டர் பர் செகண்ட் இங்கேயும் மீட்டர் இருக்கு இங்க மீட்டர் இருக்கு அதை டிவைட் பண்ணோம்னா 23.33 செகண்ட்ஸ் நமக்கு வரும் ஓகே இந்த ட்ரெயின் சம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அடுத்தது கடைசியா நமக்கு இருக்கிறது ஒர்க் இந்த ஒர்க் ரிலேட்டட் சம்ல ஒர்க் அண்ட் டைம் ரிலேட்டடா இருக்கும் இத்தனை பேர் இவ்வளவு நாள் வேலை செஞ்சா எப்படி அந்த மாதிரி வரும்ல இதுல இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் ரெண்டு இருக்கு நிறைய பேர் செய்யும் போது நிறைய சீக்கிரம் நிறைய வருது லெஸ்னா லெஸ் அந்த மாதிரி வர்றது ஆக்சுவலா நம்ம இது படிக்கும் போது புரியும் இன்வர்ஸ் எப்படி இருக்கும்னா மோர் லெஸ் லெஸ் மோர் அந்த மாதிரி மாறும் அதை நம்ம இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம் நிறைய பேர் சேர்ந்தா கம்மி கம்மி சமயத்திலே வேலையை முடிக்கிறாங்கல்ல அதுதான் இன்வர்ஸ் சொல்லுவோம் ஓகேவா பாப்போம் இது எப்படி அந்த கொஸ்டின் கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மாறும் ஃபர்ஸ்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனா when one quantity increases the other also increases அதே மாதிரி டிக்ரீஸ்னா டிக்ரீஸ் ஆகிறத நம்ம இந்த மாதிரி ஏ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு போடுவோம் அந்த மாதிரி வரும்போது எப்படி எழுதணும்னா A1/A2 is equal to B1/B2 ஏன்னா ஒர்க்கர் 1 ஒர்க்கர் 2 அந்த மாதிரி எதனா ஒன்று கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல ஒரு ரெண்டு ரிலேஷன்ஷிப் அதை வச்சு வரும் இப்போ மோர் ஒர்க்கர்ஸ் இருந்தா மோர் ஒர்க் டன் அந்த மாதிரி கொஸ்டின் 5 ஒர்க்கர்ஸ் வந்து 50 சேர்ஸ் பண்றாங்கன்னா அப்ப 10 ஒர்க்கர்ஸ் எத்தனை சேர் பண்ணுவாங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்ப என்ன பண்ணுவோம் 5/10 இது ரெண்டுமே ஒர்க்கரை குறிக்குது 5/10 இஸ் ஈக்குவல் டு 50 சேர்ஸ் பண்ணா 50/xன்னு போட்டுருங்க இந்த எக்ஸ் இங்க இருக்குது அப்ப என்ன ஆகும் இந்த 50 இங்க போயிடும் இப்ப 10 இன்டூ 50 இந்த நார்மல் இது நம்ம படிச்சிருக்கோம் சின்ன வயசுல இருந்தே இல்லையா அத நார்மலா பண்ணுங்க ஆன்சர் வந்துரும் ஓகேவா இப்ப 10 ஒர்க்கர்ஸ் வில் மேக் 100 சேர்ஸ் இன் a டே வந்துருச்சு இதுவே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா என்னன்னா when one quantity increases other வந்து டிக்ரீஸ் ஆகும் அதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் A1 into B1 A2 into B2 இப்படி எழுதிக்கணும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எப்படி இருக்கும்னா ஒன்னு இன்க்ரீஸ் ஆனா இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும் இப்ப 6 ஒர்க்கர்ஸ் கேன் கம்ப்ளீட் a task in 10 டேஸ்னா 12 ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க டூ த சேம் டாஸ்க் அதே மாதிரி டாஸ்க் சேமா இருக்கிறது இம்பார்ட்டன்ட் ஹவு மெனி டேஸ் வில் தே டேக்குன்னு கேட்டாங்கன்னா இன்வர்ஸ்ல எழுதிக்கோங்க 6 into 10 12 into x எழுதிட்டு எக்ஸ வச்சுட்டா இந்த 12 கீழே போயிடும் இது 5 வரும் ஸோ 12 ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க வில் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 5 டேஸ் ஓகேவா ஸோ நம்ம மேத்ஸ் நம்ம எல்லாமே ஆக்சுவலா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் எனக்கு மேத்ஸ்ல இதுல இந்த டாபிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணி பாருங்க யூஜிசி நெட் டிஎன்செட் பேப்பர் 1 யூஜிசி நெட் புக்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அதுல இருக்க கொஸ்டின்ஸை கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்க ஓகேவா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அது எல்லாமே நான் சொல்லிட்டேன் பட் இது ரிலேட்டடா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும் பட் இன்னும் கொஞ்சம் நீங்க இதுலலாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு உங்க ப்ராக்டிஸ் கண்டிப்பா முக்கியம் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தெரியறது இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நம்ம போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பதான் அந்த டைம்குள்ள அந்த கொஸ்டினை புரிஞ்சு நம்மளால எழுத முடியும் ஓகேவா சோ கண்டிப்பா இதை யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க இன்னும் ரிமைனிங் யூனிட்ஸ் எல்லாமும் நமக்கு கடகடன் பண்ணிடலாம் கண்டிப்பா இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எம்சிக்யூ பிராக்டிஸ் ஒரு 2 டேஸ் எல்லாத்தையும் நான் பண்றேன் டோன்ட் வரி எக்ஸாம் சூப்பரா எழுதுவோம் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தைரியமா இருங்க அதே மாதிரி நீங்க வேற எதனா கிராஷ் கோர்ஸ் சேரணும்னாலும் எடியோம் அகாடமில நாங்க கிராஷ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதுல நிறைய டெஸ்ட் சீரீஸ் இருக்கு ஸோ இது ரிலேட்டடா இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு டெஸ்ட் பண்ணும்போது சிபிடி மோட்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேவா ஸோ எடியோம் அகாடமியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க சேர்ந்துக்கோங்க நிறைய டெஸ்ட் இருக்காது நிறைய டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் இந்த பிடிஎஃப் மெயின் இம்பார்ட்டன்ட் எல்லாமே கவர் பண்ணி தான் இருக்கு ஓகே பட் டெஸ்ட்டுக்கு கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் யூஜிசி நெட் சேரணும்னால யூஜிசி நெட்டுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு கோர்சஸ் ஆஃபர் பண்றோம் நீங்க நீங்க ஆப்ல டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஆல் த பெஸ்ட் ஃபார் யோர் ப்ரிப்பரேஷன் தைரியமா படிச்சுட்டே இருங்க கன்சிஸ்டண்டா படிச்சுட்டே இருங்க ஓகேவா ஓகே